எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ட்விஸ்ட்லயும் ட்விஸ்ட், ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட், படம் முழுக்க ட்விஸ்டா ஒரு சூப்பரான ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொரு நிமிஷமும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு படம் தாங்க சொல்லணும். சரி, இப்ப நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடுவோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு மீன் பிடிக்கிற ஒருத்தர் இருக்காரு. ஏரியில மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் வலையில ஒரு பை ஒன்று சிக்குது. அந்த பையை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பையுக்குள்ள ஒரு மண்டை ஓடுங்க. அந்த மண்டை ஓடு யாரோடது, அந்த கொலை யார் பண்ணா, அந்த டெட் பாடி யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கறத போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம பிருத்திவிராஜ் சும்மா மிரட்டி எடுத்திருப்பாரு. அதுவும் கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத லெவல்ல ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாரு. எப்பா வேற லெவல் சம்பவங்க. ஸோ இந்த படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க அந்த ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வாரணாசியில தாங்க காமிக்கிறாங்க. அங்க ஒரு அக்காக்கு பயங்கரமா பேய் பிடிச்சிட்டு ஆடுது. நான் போமாட்டேன்னு அதையும் ஒரு சாமியார் விரட்டி அடிச்சு பேய் ஓட்டிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இந்த பக்கத்துல தர்கால ஒரு சின்ன பையனுக்கு பேய் பிடிச்சு அந்த சின்ன பையனுக்கு அங்க இருக்கிற மந்திரவாதி தான் பேய் ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப அந்த பையன் ஏந்து உட்காரான். யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சின்ன பையனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களே அதிர்ந்து போறாங்க. ஏன்னா இவன் பேசுறது அவங்க வீட்டுக்காரோட குரல்ல பேசுறான். அவங்க வீட்டுக்காரரு இப்ப இறந்துட்டாரு. உன்னை யார் கொலை பண்ணாங்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் என் சொத்துக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பேய் ஓட்டுறது எல்லாமே இறந்து போன ஆன்மா தங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் விட்டு செல்லுது, இல்ல யாரோட உடம்புலையாவது பூந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோ, இவரையும் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவங்க இந்த வீடு வாடகைக்காக ஒரு வீடை பார்த்துருக்காங்களா, ஸோ அந்த வீட்டு ஓனர் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. நானுக்கு ஒரு 20 நிமிஷத்துல அங்கே வந்துடுறேன் சார் அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டரும் ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கிளம்பலான்னு ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தன் எங்கம்மா போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறேன், அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு வீடு நல்லா இருக்கும் போல போய் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வேலை பார்க்குற இடத்துலையுமே புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. அதை சமாளிச்சு வெளியே வரதுக்குள்ள போதுன்னு ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் கார் பார்க்கிங் வராங்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ரிப்போர்ட்டர் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட மாமியார் காரி தாங்க. என்னம்மா டைவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவியா, என்னோட பேரப்பிள்ள வேற ஒருத்தவன அப்பான்னு கூப்பிடுறதுலாம் என்னால பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கத்துல வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க ஒரு ஏரி ஒன்று இருக்குங்க. அங்க ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அவரோட வலையில ஒரு கருப்பு கலர் பை ஒன்று சிக்குது. என்னடா இது மூட்டை முடிச்செல்லாம் இருக்குன்னு சொல்லி அவுத்து பார்த்தா அந்த பைக்குள்ள ஒரு மண்டை ஓடு மட்டும் தாங்க இருக்கு. வேற எந்த பாடி பார்ட்ஸுமே கிடையாது. அந்த மண்டை ஓடு கூட அழுகி போய் வெறும் எலும்பு தான் இருக்கு. ஸோ இப்போ அடுத்த நிமிஷம் இங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நியூஸ் பார்த்தீங்களான்னு சொல்றாங்க. அவங்க நியூஸ் பார்த்ததுல இந்த மாதிரி வாரணாசியில ஏரி பக்கத்துல மீன் பிடிக்கிற ஒருத்தரோட வலையில சிக்கின ஒரு மண்டை ஓட்டு இருக்கு, இது கொலை தான், ஆனா மீதி பேட் பாக்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இப்ப விஷயம் லீக் ஆயிடுச்சு வெளியே. இப்ப அடுத்தது இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஃபாரன்ஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ்காரங்க எல்லாருமே இந்த பக்கம் வந்துடுறாங்க. அப்படியே இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க புதுசா ஒரு வீட்டுக்கு போனாங்க இல்லையா, அந்த வீட்டை தாங்க காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற கிணத்தெல்லாம் தண்ணி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டெல்லாம் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிற மாதிரியே அங்கிட்டு இங்கிட்டு ஓடுற மாதிரியும் தெரிய வருதுங்க. பல்பு அவங்க போனதுக்கு அப்புறம் தானே எரிய ஆரம்பிக்குது. இந்த பக்கத்துல இப்ப இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக 2 போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் என்னையா இது இப்ப போய் சிக்கி இருக்குது, அடுத்த வாரம் அமைச்சர் வேற அந்த போட் ஹவுஸ் திறக்கிறதுக்காக வராங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சார் இந்த கொலையை அவங்க தான் பண்ணிருப்பாங்க, அமைச்சரோட பையன் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தான் இல்லீங்களா, அதனால அந்த பொண்ணை அடிக்கடி டார்ச்சர் பண்ணிச்சு, இந்த விஷயம் அமைச்சருக்கே தெரிய வந்தது, அந்த பொண்ணை கூட்டி எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, ஆனா அந்த பொண்ணு எதுக்குமே பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லிடுச்சு சார், அதனால அவங்க ஆளுங்களை வச்சு அந்த பொண்ணை அடிச்சு அவங்க தான் இந்த ஏரியில போட்டிருக்குன்னு எனக்கு நம்ம தோணுது சார், மீதி ஃபேட் பாக்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது பாருங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளு ஒரு பக்கம் அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. யோ என்னையா நீ வேற ஒரு கதையை எழுதுற, சும்மா இரியா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இப்ப இந்த கேஸை பத்தி பயங்கர பரபரப்பாகுது. அங்க இருக்கிற அமைச்சரும் எதிர்கட்சிக்காரங்க செய்யற சதிதான் இது, எங்களுக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்களே ஒரு பெஸ்டான இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சு இந்த கொலையை விசாரிச்சு இதுக்கான நீதியை நாங்க கண்டிப்பா வாங்கி தருவோம் சொல்லி அங்க இருக்கிற அமைச்சரும் பேட்டி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல ஹையர் ஆபீசர் ஐஜி தான் காமிக்கிறாங்க. மேலிடத்துல இருந்து பயங்கர பிரஷருங்க. அதனால சத்யாங்கிற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் இதுக்கு ப்ரொமோட் பண்றதா சொல்லி முடிவு பண்றாங்க. ஏன்னா அவரு தான் பெஸ்ட் ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஃபாரன்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அங்க போயிருக்காங்க. சோ அப்ப அங்க போயிட்டு விசாரணை பண்றாங்க. இப்ப நம்ம படத்தோட ஹீரோவையும் காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ தான் இப்ப அந்த எலும்பு ஓட்டை எடுத்து பாக்குறாரு. அங்க இருக்கிற ஐடென்டிஃபை பண்ணவர் இது ஆனா பெண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இது ஒரு பொண்ணோட மண்டை ஓடு தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா இது டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுக்க முடியாது சார், இந்த பொண்ணை இறந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், மற்றபடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்
டீட்டெயில் வேணும் லேப்ல எடுத்துட்டு போயிட்டு தான் சார் சொல்ல முடியும்னு சொல்லி அங்க இருக்கிறோ சொல்றாரு. இப்போ பேட்டி எடுக்கிறத மீடியாக்காரங்களா இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இறந்து போனது ஒரு பொண்ணுங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர மற்றபடி உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னும் மீதி ஏதாவது ஃபேட் பேக்ஸ் இங்க பக்கத்துல இருக்குதான்னு சொல்லி நாங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நாங்க அப்டேட் கொடுக்குறோம் சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ கிளம்பி வராரு. இங்க தாங்க படத்தோட பேரே போறாங்க, கோல்டு கேஸ். இப்போ இங்க லேப்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா, அங்க தாங்க விசாரிக்கிறதுக்காக இந்த போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க. சார் கண்டிப்பா இது யாரோடதுன்னு விக்டிம்ஸை உங்களால கண்டுபிடிக்க முடியாது சார், இதை தாண்டி நீங்க கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது முடியாத காரியம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டாக்டர் சொல்றாங்க. இப்போ என்னதான் மேடம் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த டெட் பாடி வந்துட்டு கரெக்டா சொல்லணும்னா 2019 இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சாலிடா ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் தான் மற்றபடி நம்ம ஏதாவது சர்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட இந்த பக்கத்தில் இருக்க இல்லை வெளியூரில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையுமே அலர்ட் பண்ணுங்க, மிஸ்ஸிங் கேஸ், அதுவும் குறிப்பாக லேடிஸ் மிஸ்ஸிங் கேஸ்னா உடனே யார் யார் என்னன்னு சொல்லி அதனோட டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணுங்க இமிடியட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கேயும் போறாரு. கட் பண்ண இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான கையெழுத்து வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. உங்க வீட்டுக்காரரை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தாங்க தெரியுது, அதுக்காக ஏமா டைவர்ஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே பார்க்குற வேலைக்கார அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவன் பார்க்கறதுக்கு தான் நல்லவங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி வேஷம் போட்டுக்கிட்டு தெரியுறானே தவிர அவன் எவ்வளோ பேர் ஐயோகன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். சொந்தமாக ஒரு முடிவு எடுக்க மாட்டான், எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அம்மாட்ட கேள்வி, எங்கள் அம்மாட்ட பேசுன்னு சொன்னால் ஒரு பொண்ணுக்கு என்ன தான் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் நான் வேலைக்கு போகணும்னு சொன்னால் வேலைக்கு போகிற இடத்துலலாம் குத்தம், இந்த டைமுக்கு வரணும் இந்த டைமுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடுறான் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பிரச்சனை ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அங்கேருந்து வேற வீடு பார்த்தாங்க இல்லையா, அங்கே போகலாம் சொல்லிட்டு அம்மா வீட்டில் இருந்து தான் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தா இவங்களோட அக்கா ஒருத்தவங்க இறந்துருக்கிறாங்க. ஸோ அவங்க அக்கா ஃபோட்டோ அங்கே வீட்டில் மாட்டிருக்கிறாங்க. ஹீரோயினோட அக்கா வாங்கி கொடுத்த பொம்மையை ஹீரோயினோட பொண்ணு எடுத்துக்கிட்டே வருது. இது என் பப்புக்குட்டி, நான் எடுத்துக்கிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அம்மாவே எப்பயாவது ஃப்ரீ டைம் கிடைச்சா வாமா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. பீரோ ஏசி எல்லாம் இப்போ இருக்கிற வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வாங்கி வச்சது எல்லாமே அங்கேயே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. வந்த கையோட நம்ம ஹீரோயின் நேராக அங்கே இருக்கிற ஒரு வக்கீல் அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறாங்க. எதுக்குன்னா இந்த டைவர்ஸ் விஷயமா பேசுறதுக்காக. ரெண்டு பேருமே சம்மதிச்சு தான் கையெழுத்து போட்டுறதா சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் குழந்தை என் கூட தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட நீ வந்துட்டல, நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. சரிம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அந்த குழந்தை கையில் இருக்கிற பொம்மையை இந்த வக்கீல் அம்மா கேட்குறாங்க. வக்கீல் கேட்டதானே அந்த குழந்தை நான் தரமாட்டேன், இது எங்கள் பெரியமா வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, ஆமாம் உங்கள் அக்கா எப்படி தான் இறந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த வக்கீலும் கேட்க, ஹீரோயினோட அக்கா வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட், அப்படி இருக்கிறவங்களே தூக்க மாட்டி இறந்துட்டாங்க. ஒரு ரிசர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க, ஏதோ சில பிரச்சனை என்னன்னு தெரியல, ரூமுக்குள்ளே போனால் கதவை சாத்தினா அதோட தூக்க மாட்டி இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நீ கிளம்பு, நான் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற வக்கீலம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. மிஸ்ஸிங் கேஸரோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 1463 கேஸ் அந்த மாதிரி இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா லேடிஸ்ல ஒரு 800 பேர் இருக்காங்க. அதுல டெட் பாடியை கிடைச்சது என்னமோ ஒரு 600 பேர், மீதி 237 பேர்கிட்ட கொஞ்சம் கிடைச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 37 பேர் மட்டும் ஒரு 23 வயசுல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள, அதாவது இப்ப கிடைச்சிருக்க மண்டவோட வயசு அதுதான் இருக்கு. ஸோ அந்த வயசுல இருக்கிற பொண்ணுல மட்டும் அவங்களோட டீட்டெயில்ஸை மட்டும் கேதர் பண்ணுங்க சொல்லி நம்ம ஹீரோ அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் வீட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த குட்டி பாப்பா ஒன்று இருந்துச்சுல, பிரிட்ஜில் இருந்து போயிட்டு ஐஸ் வாட்டர் எடுத்து கையெல்லாம் கழுவிட்டு அந்த பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் பாத்திர கருவில் சிங்கில் ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போறாங்க. அதுல கொஞ்சம் கொத்தா முடி இருக்கிற மாதிரி தெரிய வருது. அந்த முடியும் தொடப்ப குச்சாலே எடுக்கிறாங்க, தண்ணியை கொஞ்சம் ஊற்றி வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் தண்ணி அப்படியே கொப்பளிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு தெரியல, பின்னாடி ஏதோ ஓடுற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் பயங்கரமா பயந்துடுறாங்க. பின்னாடி ஏதோ இருக்குதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு நாய் வந்து குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் படபடப்பு அதிகமாகுது. வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த வீடு துடைக்கிற மாப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து அந்த நாயையும் விரட்டி விடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப பயங்கர பயமா இருக்கு. என்னமோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரியே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க கிடைச்ச இந்த எலும்பு மண்டை ஓட்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து லேப்ல வச்சு காணாம போன அந்த 37 பெண்ணுங்களோட ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு சொல்லி இந்த மண்டை ஓட்டுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி எதுவுமே மேட்ச் ஆகல. இதுலயே நம்ம ஹீரோவோட டீமுக்கு ஏமாற்றம் தான் தெரியுது. இந்த பக்கத்துல அந்த சின்ன குழந்தைய ஸ்கூல்ல இருந்து அந்த வேலைக்கார அம்மா தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு ஜூஸ் கேட்டதால அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டர் எடுக்கலாம்னு பார்த்தா அதுல ஒரு பூச்சி இருக்குங்க ஐஸ் வாட்டர். அதை பார்த்து அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ சத்யாவை தான் காமிக்கிறாங்க. அங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா. இப்ப அடுத்த என்ன மூவ் பண்ணலாம்னு சொல்லி அங்கவே நம்ம ஹீரோ கேட்க, வேணும்னா கிடைச்ச மண்டை ஓடு மாதிரியே நம்ம டிசைனிங் ஒர்க்ல வந்துட்டு சேம் அதே
அதே மெத்தட்ல ஒரு பொம்மையை ஒன்று நம்ம வரைவோம். ஸோ அதனோட ஆதார் கார்டோட ஏதாவது மேட்ச் ஆகுதான் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இறந்து போன விக்டிம்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அது நுணுக்கமாக தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற டீம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சரிங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. இந்த பக்கத்தில் அந்த சின்ன குழந்தைய அவங்க அம்மாவும் நைட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம சின்ன பாப்பா தூக்கத்தில் கையை கீழே போட்டுருது. அந்த பொம்மையும் கீழே விழுது. அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் ஏஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் இப்போ படுத்திருக்கிற கீழே ஃபுல்லாக தண்ணி, எங்கேருந்து பழுப்பு உடஞ்சி இவ்வளோ தண்ணி வந்ததுன்னு தெரியல. அந்த குழந்தைய ஏஞ்சிக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா முன்னாடி ஏதோ ஒரு உருவம், அந்த வேலைக்கார அம்மா தான் பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலைக்கார அம்மா வேற, இல்லைம்மா ஏதோ ஒரு அழுகிற சத்தம் கேட்டுச்சுமா, அதுவும் அழுகிறது ஒரு பொண்ணோட குரல், ஏதோ சத்தமும் கேட்டுச்சு கூட, அதனால தான் பதறி அடிச்சுக்கிட்டு வந்தேன், இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக ரெண்டு பேருமே பயந்து போகிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வழியாக ரெண்டு பேரும் போயிட்டு அவங்க ரூமில் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் காமிக்கிறாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எதுவுமே கிடைக்கல. அந்த பக்கம் அந்த டிசைனிங் ஒர்க்கும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தை யோசனை பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இப்போ இறந்து போன அந்த மண்டை ஓடு கிடைச்சது இல்லையா, அந்த மண்டை ஓடு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே இல்லாமல் இருந்திருந்தா, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வெளிமாநிலத்தில் இருந்தவங்க இங்கே வந்து இறந்திருந்தா அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களும் சொல்கிறாரு, ஆமாங்க சார், வெளிமாநிலத்திலேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க, ஒருவேளை அவங்கள்தான் கூட இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வராரு. நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வெளியே ஒருத்தவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. யாருடான்னு சொல்லி போய் பார்த்தா இவர் ஏதோ கொஞ்சம் வயசானவர் மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நெருங்கின ஃபிட், கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி, ஏதோ அப்பப்போ சில கிரிமினல் விஷயத்துக்காக ஹெல்ப் பண்ணுவார் போல. அதனால அப்பப்போ நம்ம ஹீரோவை பார்த்து காசும் கொஞ்சம் வாங்குவார். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டியும் ஒரு 3000 ரூபா கூட, நான் வந்து ஆன்மீக யாத்திரை காசிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே கொஞ்சம் காசு வாங்கிறாரு. அப்பப்போ காசு வாங்கிக்கோ, குடிச்சிட்டு பிளாட்ஃபார்மில் விழுந்து கடை, அதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா என் பேரை யூஸ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிட்டு அவரே அமுச்சு விடுறாரு. அதே நேரத்தில் வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வந்து இறந்தவங்களோ இல்லை வெளி மாநிலத்திலோ இந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களோட மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்கா பாருங்க. அதே மீறி கேஸ் யாரும் கொடுக்கலனா ஒரு அனாதை பணமாக இருந்தால் அதை கவர்மெண்ட்டே எடுத்து எரிச்சிடும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது நமக்கு சிக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே பக்கம் போலீஸ்காரர்கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கத்தில் அந்த சின்ன பாப்பா தான் கிட்ட இருக்கிற அந்த பொம்மையை அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜில் அந்த பொம்மையை அப்படியே மாட்டியும் வைக்கிது. இந்த பக்கத்தில் போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இருக்கிற ஐயர் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸை கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இறந்து போனவங்க வெளி மாநிலத்தில் இருந்தவங்க வந்தவங்களாலும் இருக்கலாம். ஆனால் இறந்து போன பெண்ணு ஒரு பேண்டமிக் டைமில், அதாவது கோவிட் நடந்த அந்த டைமில் தான் இறந்துருக்காங்க. அப்படின்னும் போது இதை பற்றி யாரும் கேஸும் கொடுக்கல, யாருமே இதை பற்றி ஞாபகத்துக்கு வச்சுக்கல, மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இறந்து போன அந்த பெண்ணோட மண்டை ஓட்டில் ஒரே ஒரு பல்லு மட்டும் இருக்கு, மற்ற பல்லுலாம் விழுந்துருச்சு. அப்போ அந்த ஒரு பல்லு இருக்குதுன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும், அதை நம்ம லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும், ஃபாரன்சிக் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறதால கூட இருக்கிற டென்டல் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக ஒரு மண்டை ஓடு தண்ணிக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அழுகி போய் எல்லா பல்லுமே கொட்டிடும். ஆனால் அந்த ஒரு பல்லு நிற்கிது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற டாக்டர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக டென்டல் ஸ்பெஷலிஸ்ட்டை ஒருத்தரை நம்ம ஹீரோ போயிட்டு சந்திக்கிறாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது பொதுவாக ஹியூமன் பாடியில் ஒரு அழுகிய நிலையில் ஒரு பணம் கிடைச்சதுன்னா அந்த வாயில் இருக்கிற எல்லா பல்லுமே ஆட்டோமேட்டிக்காக கொட்டிடும். ஆனால் இப்போ இறந்து போன அந்த பெண்ணு வயசுன்னு கணக்கு பண்ணால் ஒரு 30 வயசு இருக்கும். அந்த 30 வயசில் இருக்க அந்த பெண்ணு ரீசன்ட் டைமில் ஏதாவது ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்க்ரூ டைப்பில் போட்டு தான் அந்த பல்லை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பல்லு மட்டும் விழாமல் அதிலே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டென்டலில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை வச்சு அது எந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கொஞ்சம் கட்டி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே இருக்கிற டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஒரு வழியாக கிட்ட நெருங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோயின் வீட்டை காமிக்கிறாங்க. அவங்க கண்ணாடியில் மூஞ்சி கழுவிட்டு பார்க்கும்போது கழுத்து பக்கத்தில் ஏதோ கையை வச்சு நெரிச்ச மாதிரி ரெட்டாகவே இருக்குது. அதை பார்த்தா அவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்தில் திரும்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் காமிக்கிறாங்க. அந்த பல்ல பற்றின விசாரணையை கொஞ்சம் தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களோட கூட வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட இந்த பேயை பற்றின சம்மந்தப்பட்டவங்கள இந்த குறி சொல்கிறாங்கல்ல, பேய் ஓட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆளை ஏதாவது உனக்கு தெரியுமான்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்கல்ல, நம்ம சேனலுக்கு கூட இன்டர்வியூ கொடுத்தாங்க, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்த அந்த கப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறையா புழுவெல்லாம் மேய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயினை அப்படியே கீழே போட்டுறாங்க. அடுத்தது அந்த பேய் ஓட்டுறன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு நிறைய அமானுஷமான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பொதுவாக சில ஆன்மாக்கள் இந்த பூமியை விட்டு போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை நிறைவேறாத ஆசையோ இருந்தால் அது மற்றவங்களால் மூலமா தீர்த்துக்கணும்னு நினைக்கும். அப்படி இருக்கிற அந்த ஆன்மா கூட இருக்கலாம், அது உங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குது, அதுக்கு நீ உதவி பண்ணணும், அது வரைக்கும் அது உன்னை விட்டு போகாது
அப்படிங்கிற மாதிரியும் அங்க இருக்கிற பேய் ஓட்டுற அம்மாவும் சொல்லுது. சரின்னு நம்ம ஹீரோயின் அதுகிட்ட நம்ம பேச முடியுமா, பார்க்க முடியுமா, என்ன பிரச்சனைன்னு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான நேரம்னு ஒன்று இருக்கு. 3 to 4 இந்த மணி நேரத்தில் பொதுவாக அதனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் மூலயமாவும் நமக்கு சிம்டம்ஸ் காமிக்கும். அப்போ அது நம்ம கூட கனெக்ட் ஆகும். அப்போ நம்ம வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா அதை நம்ம பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, ஓகே நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து பண்ணிடலாம், அதையும் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் முடிவு எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் இப்போ பேய் ஓட்டுறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜுமே பயங்கரமாக ஆடிக்கிட்டே இருக்குது. பவர் கட்டும் ஆகுது. ஆனால் பெருசாக எதுவுமே சிம்டம்ஸ் தெரியல. அதனால அவங்களும் அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த பல்லை பற்றி தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு ஒரு டீட்டெயில்ஸ் ஒன்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க. நம்ம தேடிக்கிட்டு இருந்ததில் ஒரே ஒருத்தவங்களோட பேஷண்டோட நேம் டீட்டெயில் மட்டும் கிடைச்சிருக்கு சார், உங்களுக்கு மெயில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதனோட டீட்டெயில் நம்ம ஹீரோ பிரிண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கத்தில் அந்த பேய் ஓட்டுற அம்மா வீட்டை விட்டு கிளம்பலான்னு பார்த்தா இப்போ பயங்கரமாக ஏதோ மின்ற மாதிரி இருக்குங்க வீடு ஃபுல்லாக. அப்போ அவங்களும் ஒரு பூஜையை ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. கேண்டிலை ஏற்றி வைக்கிறாங்க. அப்போ வித்தியாசமான சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அவங்களும் விடாம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ யார் நீ அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா கையில் ஒருத்தவங்களோட பேரை எழுதுறாங்க. அதாவது ஈவா மரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை அந்த அம்மா எழுதுறாங்க. ஸோ இந்தவனோட ஆன்மா தான் இந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ ஒரு பேஷண்டோட லிஸ்ட் ஒன்று பிரிண்ட் போட்டார் இல்லையா, அதில் வர பேருமே ஈவா மரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வருது. இதை பார்த்தோன்னே 2 பேரோட பேருமே இப்போ மேட்ச் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினோட குழந்தை வேற காண, அந்த பேய் ஓட்டுற அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. குழந்தை வேற தேடிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் பயங்கரமான ஒரு சத்தம் வருது. அங்கே இருக்கிற பொம்மை அதில் தான் மாட்டிருக்கு. ஸோ பயந்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் போய் கதவை திறக்கிறாங்க. அவங்களோட குழந்தை அந்த ஃப்ரிட்ஜில் தாங்க இருக்கு. ஸோ வெளியே எடுத்து பயங்கரமாக தட்டுறாங்க. செல்லம் ஏந்திரன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு அந்த குழந்தையோட வாயில ஏதோ ஒரு முடி இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த முடியை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பின்னாடி ஏதோ ஒரு அழுகி போன கையை கூப்பிட்ற மாதிரி தெரியுது. அப்படியே டக்குன்னு கண்மொழிச்சு பார்த்தா இது எல்லாம் ஒரு கனவாவே இருக்கு. நம்ம ஹீரோயின் பயந்து போறாங்க. அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜையும் திரும்ப பாக்குறாங்க. அந்த பொம்மையையும் பாக்குறாங்க. அந்த பொம்மையில தான் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதோ, நம்ம அக்காவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த பொம்மையை அப்படியே தூக்கி கீழே போடுறாங்க. அந்த பொம்மையை கொஞ்சம் உடஞ்சு போகுது. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணு குட்டி குழந்தை ஏஞ்சி வந்து என் பொம்மை உடஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் அந்த பொம்மையை வாங்கி வேற இடத்துல தூக்கியும் போட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ அந்த ஃப்ரிட்ஜ் மேல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருக்கு போனை போட்டு இந்த ஃப்ரிட்ஜ் எங்க வாங்கினீங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரிட்ஜ் எங்க இருந்து எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரு ஏமா அதெல்லாம் எங்க வாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லமா, ஆனா ஒரு காயலங்கள்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன், நல்ல ஃப்ரிட்ஜ் தாமா, நல்லா வேலை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு ஒரு புதுசா ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கலான்னு இருக்கேன், அதனால இதை எடுத்துருங்கன்னு சொல்லும்போது சரிம்மா தூக்கிட்டு போறதுக்கு ஆள் கிடைக்கல, ஆள் கிடைச்சா நான் வந்து கண்டிப்பா எடுக்க சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த பேஷண்டோட நேம் டீட்டெயிலாம் வந்தது இல்ல, அதனோட நேமை வச்சியும் அட்ரஸை வச்சியும் அங்க இருக்கிற ஆதார் கார்டோட மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. அது ஒரு பக்கத்துல அந்த நேம் லிஸ்ட்ல ஒரு ஆதார் கார்டு கிடைக்குது. அதுல ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே 30 வயசுல ஒரு பொண்ணு தான் அதுலயே இருக்கிறாங்க. அதே பக்கம் இந்த பக்கம் டிஜிட்டல்ல கிடைச்ச மண்டவோடு மாதிரியே சிம்டம்ஸ்ல ஒரு பொண்ணை உருவாக்க முடியும் சொன்னாங்க இல்லையா, அதனோட உருவாக்கத்துல இந்த ஆதார் கார்டுல இருக்கிற அதே பொண்ணு தாங்க அதுலயே இருக்கிறாங்க. ஸோ இவாமெரியா அப்படிங்கிறது இந்த பொண்ணு தான் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்காங்க, அவங்களோட அட்ரஸை பத்தி விசாரிச்சுட்டு அவங்களோட ஊருக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு டீ கடையில் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்க ஒரு புரோக்கர் வரா. அந்த புரோக்கர் எல்லாத்தையும் சொல்றான். அந்த பொண்ணுக்கு 2 அம்மா சார், அவங்களோட அப்பா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டாரு, அதுக்கு பிறந்த குழந்தை தான் இவாமெரியா. அவங்க அம்மா இந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது இறந்துட்டதால இவளை பார்த்துக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்பா ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு ஒண்ணு நேர்மையான பொண்ணுலாம் இல்ல, அது ஒரு மாதிரி தான் இருந்தாலும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் கூட்டிட்டு வந்தாரு. நாளடைவில் ஊர்க்காரங்க எல்லாம் தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு இவாமெரியாவோட அப்பாவை கரெக்ட் பண்ணிடுச்சு. சரின்ட்டு அவரும் தான் குழந்தைய பார்த்துக்க ஆள் வேணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று பிறந்தாங்க. அதனாலேயே இவங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டை. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அந்த பொண்ணு இவமெரியாவை பார்த்தாலே ஆகாது. இதனால இவமெரியாவும் காலேஜில் ஹாஸ்டல்னு தங்கி தான் படிச்சாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு மேல அவங்க அப்பாவுக்கு அம்புட்டு பாசம் சார். அந்த பொண்ணு ஒரு பையனை வடக்கனை தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு, லவ் மேரேஜ். அது தெரிஞ்சுட்டு கூட அப்பப்போ போயிட்டு அந்த பொண்ணை பார்க்கறதும் இருந்தாரு. ஒரு தடவை சொத்து நகைலாம் போயிட்டு எழுதியும் கொடுத்துட்டு வந்துட்டாரு. அதனால இவங்க குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை வரும். ஆனா கொஞ்ச நாள்ல அவருமே இறந்து போயிட்டாரு. அந்த பொண்ணு ஏதோ யாத்திரைக்கு போறத சொல்லி கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆனா ஏதானான்னு தெரியல. நானும் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் பண்ணுவேன் சார். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணோட இடத்த விற்கிறதா சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு ஏற்கனவே இந்த இடத்தெல்லாம் வித்துட்டு தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ அந்த பொண்ணோட 2வது அம்மாவா இருந்தாங்க இல்லையா, அவங்களோட அட்ரஸையும் ஒரு கொடுத்துட்டேங்கிறத கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த போலீஸ்காரங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு அம்மா இருக்குது. ஸோ அந்த அம்மா கிட்ட தான் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இவமெரியா பத்தி உங்களுக்கு என்னமா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவளை பத்தி பேசாதீங்க சார், அவளை பத்தி பேசுறதுக்கே எனக்கு
எனக்கு வெக்கமா இருக்குது, அசிங்கமா இருக்கு, அவெல்லாம் ஒரு பொண்ணா நல்லாவே இருக்க மாட்டா, இருக்கிற இடத்தெல்லாம் வித்துட்டு போயிட்டான் சார், அதனாலே இன்னைக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம், அந்த ஆளும் பாரு அவன் பொண்ணுக்குன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க கடைசியா நீங்க அந்த பொண்ணை எப்ப பாத்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் எது பார்க்கல, எங்க வீட்டுக்காரர் தான் போயிட்டு அந்த பொண்ணுக்கு நகையும் சொத்தையும் எழுதி வச்சுட்டு வந்தாரு, அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் அவ ஏதோ யாத்திரைக்கு போறதா சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவ என்ன ஆனா இருக்கிறாளா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எந்த கான்டாக்டுமே கிடையாது, இங்க இருக்கிற இடத்தையும் வித்துட்டு போயிட்டு அங்க வர்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னோட 2 பசங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன், என் பொண்ணும் மாப்பிள்ளையும் இன்னைக்கு வராங்க விருந்துக்கு, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க சொல்லி அந்த அம்மாவும் நம்ம ஹீரோவை போலீஸ்காரங்களையும் அங்க இருந்து அனுப்பி விடுது. அவங்களும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல கட் பண்ணா அந்த பேய் ஓட்டுற அம்மா கிட்ட நம்ம ஹீரோயின் நடந்ததை பத்தி திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அதுதான் சொல்றாங்க, அந்த பேய் உங்ககிட்ட எதையோ எதிர்பார்க்குதுமா, நீ அந்த பொண்ணுக்கு ஏதோ உதவி பண்ணணும், அப்படி உதவி பண்ண வர அந்த பேய் ஏதாவது ஒரு பொருளில் தான் காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. அதுக்காக அந்த பேய்கிட்ட ஏதாவது பேசணுங்கிறதுக்காகவே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த பொம்மை எடுத்துட்டு வந்து திரும்ப அதே ஃப்ரிட்ஜில் மாட்டுறாங்க. ஹவுஸ் ஓனருக்கும் ஃபோனை போட்டு இந்த மாதிரி அந்த ஃப்ரிட்ஜ் எங்கே இருந்தால் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ஃப்ரிட்ஜ் எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறது. அங்கே இருக்கிற காயலாங்கடை தாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற காயலாங்கல்ல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏமா காயலாங்கடைனால எவ்வளோ பொருள் வருமா, அது நான் எத்தனை ஃப்ரிட்ஜ் விற்றுருக்கேன் தெரியுமா, அதுலேயும் நீ காட்டுற இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு சத்தியமாக ஞாபகத்தில்மா, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு. சரின்னு அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்தில் நம்ம போலீஸ் டீமாக காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை சந்திக்கிறதுக்காக வராங்க. இவமேரியாவோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு COD போட்டு பார்த்துருக்காங்க, அதாவது கால் ரெக்கார்ட் ரிஸ்டிங்லாம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா 2020 போன வருஷத்தில் கடைசியாக வாரணாசியில் அந்த செல்ஃபோன் டவர் கட் ஆயிருக்கிற மாதிரி அவங்க செக் பண்ணதில் சிக்னல் மூலமா காமிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸ்காரர் எனக்கு ஒரு விஷயம் புரியல சார், ரிப்போர்ட்டில் அந்த பொண்ணு 2019 இறந்துட்டு தான் சொன்னாங்க, ஆனால் இப்போ கடைசி டவர் வந்துட்டு வாரணாசியில் 2020 செப்டம்பர் மாதம் கட் ஆயிருக்கு, அப்படி பார்க்கும்போது எப்படி ஒருவேளை இந்த பாபநாசம் படத்தில் வர மாதிரி ஃபோனை தூக்கி போய் ஏதாவது ஒரு பஸ்லையோ லாரியில போட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இறந்து போனோட இவாமெரியாவோட ஃபோனை யாரு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் கொலைகாரன் நாம தான் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காகவே அந்த கொலைகாரன் பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்கான், இந்த உலகத்தில் என்னைக்குமே நம்மளுக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தெளிவாக இருக்கிற ஒரு ஆளால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார். ஸோ சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ திடீர்னு ஃபேஸ்புக்கில் இவமேரியான்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி டைப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் அதனோட ப்ரொஃபைலும் வருது, இவமேரியாவோட ப்ரொஃபைல் வருது. அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களே இதே தான் சர்ச் பண்ணுறாங்க, இவமேரியாவோட கேஸ் ஃபைல் அவங்களுக்குமே கிடைக்குது. ஸோ நம்ம ஹீரோயினுமே இந்த இறந்து போன ஆவி எதனால் அப்படி இறந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்க தீவிரமாக இறங்குறாங்க. அப்படி இவமேரியாவோட ப்ரொஃபைல் பிக்சர் வாரணாசியில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் அந்த குழந்தை டிவி பார்த்துட்டு இருக்கு இல்லையா, அந்த டிவியே இப்போ அப்படியே ஸ்டக்காகி நிற்க ஆரம்பிக்குது, ஏதோ ஒரு ஆன்மா சுத்துற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்தில் காமிக்கிறாங்க. இவமேரியா வந்து ஒரு வடக்கனை தான் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா சொல்லி அங்கே ஊருக்குள்ளேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால அங்கே இருக்கிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு இங்கே இருக்கிற போலீஸ்காரங்க போய் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது அதனோட டீட்டெயில்ஸுமே கிடைக்குது. அப்படி டீட்டெயில்ஸ் கிடைச்சாலும் இவங்க 2 பேருமே வந்துட்டு மியூச்சுவலாக கொஞ்ச நாளில் பிரிஞ்சிட்ட மாதிரி தகவலும் போலீஸ்காரங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவமேரியாவோட ப்ரொஃபைலில் பார்த்தா இந்த வக்கீல் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு போனை போட்டு வக்கீல் வர நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு இவமேரியான்னு சொல்லி உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு சொல்லும்போது அப்படி யாரும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நல்லா யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சரிம்மா, எனக்கு ஞாபகம் வந்தா கண்டிப்பா நான் உனக்கு ஃபோன் பண்றேன் சரியான்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்றாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்தில் அவங்கள ஒரு ஃபோன் கால் பண்றாங்க. ஆமா, நீ சொன்ன மாதிரி இவமேரியான்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும், அவ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அது மூலியமா தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா, அது மட்டும் இல்லாம அவளும் லவ் மேரேஜ் தான், கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் டிவைஸ் வேணும்னு சொல்லி என்கிட்ட தான் வந்தாங்க, நான் தான் அவங்களுக்கு டிவைஸ் வாங்கி கொடுத்தேன், ஞாபகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க வீட்டுக்காரங்க யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க அவங்க கூட உங்க டிவில தான் ஒர்க் பண்றாங்க தர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகுதுங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் போலீஸ்காரங்க தர்ஷன்ங்கிறவன் தான் இவமேரியாவோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நேரம் அங்க ஆபீஸ்க்கே நம்ம ஹீரோ போயிடுறாரு. உங்ககிட்ட நாங்க தனியா பேசணும், இவமேரியாவை பத்தி பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை பத்தி நாம ஏன் சார் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க அவங்களோட ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவரும் கொஞ்சம் தனியா பேசிக்கலாம் சொல்லி தர்ஷனோட அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க நம்ம போலீஸ் ஆபீசரை. ஸோ இங்கிருந்து போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்கிறது கூடமே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல தான் கூட வேலை பார்க்குறவங்கிட்ட நம்ம ஹீரோயின் இவமேரியா தர்ஷனோட முன்னாள் காதலி ஒருத்தர் இருந்தாலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, இந்த கம்பெனி நீ ரொம்ப நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட விசாரிக்கும் போது ஆமா, அவங்க வந்து 2 பேரும் லவ் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இங்க வந்தாங்க, வந்தப்ப அந்த ஆளு சாதாரணமா தான் இருந்தாரு, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இந்த கம்பெனியில வேலை பார்த்து ஐடியாஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் மேலே வந்தாரு. அதே நேரத்தில் இந்த கம்பெனியோட பொண்ணையே இவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிடுச்சு, இந்த கனெக்ஷனாலே தான் முதல் காதலிக்கு பண்ற
பொண்டாட்டிய இவர் டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணோட செட்டில் ஆகி இன்னைக்கு லைஃப்ல செட்டில் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே கதையை இந்த பக்கத்துல அந்த தர்ஷனும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நாங்க அறியாத வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்பதான் தெரியுது இந்த காதல் கத்திரிக்கலாம் இல்ல, தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அது இல்லாம அவளுக்கு எனக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண அப்பவே இந்த பொண்ணு கூட பழக்கமான்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்ல, ஃப்ரெண்டா தான் இருந்தோம். அவ போனதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வாக்குமூலியமும் கொடுக்குறாரு. சரி தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம போலீஸ்காரர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் கால் வந்திருக்கு. ஸோ உங்களை மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு துண்டான கை மட்டும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனோட டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சு உங்கள்கிட்ட வந்து கொடுக்க சொல்றேன். ஸோ உங்களோட கேஸுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட தகவல் போகுது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த வக்கீல் மேடத்துக்கிட்ட நம்ம ஹீரோயின் நிறைய விஷயத்தை இந்த கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவாமரியை பத்தி தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் டிவைஸுக்காக ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணதே இவாமரியா தான். ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல 2 பேத்துக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம டிவைஸுக்கு அப்ளை பண்ணாங்க. நான் தான் டிவைஸும் வாங்கி கொடுத்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லாம தான் நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஆனா அந்த பொண்ணு கடைசியா எங்க போனான்னு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல, ஏதோ ஒரு யாத்திரைக்கு போறதா சொன்னா, ஃபேஸ்புக்கில் கூட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அவ என்ன ஆனான்னு தெரியல, கான்டாக்டுமே இல்லை, ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆகல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, நான் வந்து அந்த கேஸை வந்து ரொம்பவே தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன், அது மூலியமா எனக்கு நிறைய எவிடன்ஸ்லாம் இருக்கு, நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனால் அந்த இவமேரியாவுக்கு நடக்கக்கூடாத ஏதோ ஒன்று பயங்கரமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வக்கீல்கிட்ட சொல்ல, அப்போ நீங்கள் ரிப்போர்ட்டரா இந்த கேஸை வச்சு நடத்த போறீங்க, பெரிய ஆளாக போறீங்க, சரிம்மா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தர் வராரு, அதாவது கை கடிச்சுன்னு சொன்னாங்களே அதனோட டீட்டெயில்ஸ்லாம் ஒப்படைக்க வராரு. அப்படி ஒப்படைக்கும் போது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஒன்று நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. என்னன்னா இது நாள் வரைக்கும் இந்த கேஸில் எவிடன்ஸா எதுவுமே கிடைக்கல, ஆனால் முதல் தடவையா ஒரு எவிடன்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு, கொலையாளியோட முடி மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த முடியை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி டிஎன்ஏவை ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அமுச்சு வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்த்த ஒருத்தன் இருக்கிறான், அவனோட ஃப்ரெண்டுக்கு கம்பெனியில் தான் அந்த இவமேரியா வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது எங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்த்தா, ஆனால் திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டு போகிறேன்னு சொன்னா, அதுக்கப்புறமா என்னோட கான்டாக்ட்லாம் நான் நிறைய தடவை அவளுக்கு பண்ணேன், ஆனால் ஃபோனும் எடுக்க மாட்டான், ஆனால் வாட்ஸ்அப்லேயும் நான் மெசேஜ் அனுப்புவோம் பாப்பா, அவள் எதுக்குமே ரிப்ளை பண்ணல. ஒரு தடவை எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு இன்விடேஷன் பத்திரிக்கை மட்டும் நான் அனுப்பிச்சேன், அதுக்கு மட்டும் என்னால் வர முடியாது, நான் ஒரு யாத்திரைக்காக வாரணாசி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னா. ஸோ அதோட நான் அதுக்கப்புறம் கான்டாக்டில் இல்லை, என் கல்யாணத்துக்கு அவன் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இந்த பக்கத்தில் போலீஸ்காரங்க இவமேரியா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வாடகை வீட்டில் போயிட்டு இப்போ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணனாலே பிரச்சனைகள் வரதானே செய்யும், ஆனால் திடீர்னு அவங்க டிவைஸ் அப்ளை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அந்த பொண்ணோட அப்பா ஒரு தடவை இங்கே வந்திருந்தாரு, அவர் வந்ததுக்கு அப்புறமாவது பிரச்சனை சரியாகும்னு பார்த்தா, ஆனால் அது சரியாகல சார், கொஞ்ச நாள் எங்கள் வீட்டையும் காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்டாட்டி ஒன்று இருக்கு, அது என்ன சொல்லுன்னா அந்த பையன் மேலே தான் சார் தப்பு, அந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்பி போனதோட சரி, போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க சொல்லி அந்த ஹாஸ்டல் பேரும் சொல்கிறாங்க. கடைசியாக வந்துட்டு அந்த பொண்ணு இங்கே இருக்கிற பொருளை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க சொல்லி ஒரு பேக்கை மட்டும் கொடுக்குறாங்க. கடைசியாக அவங்களை எப்போ பார்த்தீங்க, அதுக்கப்புறம் பார்க்கலன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்க, அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் பார்க்கல சார்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த வயசான அம்மா இல்லை சார், ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன், எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது அந்த பொண்ணு டிராஃபிக்கில் நின்றுட்டு இருந்தா காரில், அப்போ காரில் நின்றுட்டு இருக்கும்போது நான் கூப்பிட்டேன், ஆனால் அவள் காதிலே விழுகல சார், அவள் என்னை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரில் வேற யாருமா இருந்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, காரில் வேற யார் இருந்தாங்கன்னா எனக்கு சரியா தெரியல சார், ஆனால் ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு, ஷார்ட்டாக முடி கட் பண்ணி வச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ பாயிண்டை பிடிச்சாரு. ஆக்சுவலி ஒரு பொண்ணால தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த முடி இருக்கு இல்லையா, அதையுமே அங்கே இருக்கிற ஐயர் ஆஃபீஸர் நம்ம ஹீரோக்கு ஃபோனை போட்டு அதை எந்த ஒரு டெஸ்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. எதுக்காகனா இந்த கேஸை பற்றி வெளியே தெரிஞ்சுன்னா ரொம்ப பிரச்சனை அதிகமாகும், அது மட்டும் இல்லாமல் இவமேரியாக்கு என்ன நடந்துச்சுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த முடியை நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போயிட்டு லேபில் கொடுத்து அந்த ஹையர் ஆஃபீஸர் மீறி அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஆனா ஜென்ஸா அதை மட்டும் கண்டுபிடிங்க, அதுவும் இந்த ஹேர் ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கிறாங்களாங்கிறத டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லேடிஸோட முடி தான், இவன் தான் கொலையாளி, அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு ஹேர் ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரிய வருது, முடியோட ஷேப் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அவங்க முன்னாள் மாமியார் வராங்க. மாமியார்காரி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கிளாஸ் காப்பி போட்டு கூட, அது இல்லாமல் என் பேத்தியை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தையோட ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி தெரியுது, அங்கே ஃப்ரிட்ஜில் அந்த பொம்மை மாட்டியிருக்கு. ஸோ அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டே இருக்க கீழே பார்த்தீங்கன்னா ரத்த காலடியோட
அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு அப்படியே மறையிற மாதிரி தெரியுது. இவங்க பதறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அந்த குழந்தைகிட்ட வந்து கேட்டா எங்க போனாங்கன்னு தெரியல மம்மி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, ஸ்டேஷன்ல தான் உட்காந்துருக்கிறாரு. அந்த கொலையை பத்தி விசாரிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே அதை பத்தியே சிந்தனையில இருக்காரு. அப்போ இவமேரியா வீட்டுல கடைசியா இருந்த சில திங்ஸ் எல்லாம் அந்த ஹவுஸ் ஓனர் கொடுத்தாங்க இல்லையா, அதுல இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுமே இவங்க 2 பேரும் எப்படி எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு சின்ன இமேஜினேஷன்ல போய்கிட்டே இருக்கு. இவமேரியோட அவங்க அப்பா சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தது அதே எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அப்படியே ஒரு கற்பனையா யோசிச்சு பார்க்கறாரு. சில விஷயங்களை நோட்ல கிறுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு தனியா. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அடுத்ததா எங்க போறாரு அப்படின்னாக்கா அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்டலுக்கு போறாங்க. இவமேரியா தங்கியிருந்தாங்க சொல்லி அந்த ஹாஸ்டல்ல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு வெளியே போச்சு சார், ஆனா திரும்ப வரவே இல்லை. நாங்க ஃபோன் பண்ணோம், ஆனா ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் அந்த மாதிரி ஒரு யாத்திரைக்கு போறேன், அதனால என்னோட பேக்ஸ் திங்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்டு ஒருத்தி வருவா, அவகிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த பொண்ணு பேரு யாரு, அந்த பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு நான் இல்லை சார், வேற ஒருத்தங்க தான் இருந்தாங்க, சரியா பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வார்டன் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க விசாரிச்ச மாதிரியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து விசாரிச்சாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணோட பேருன்னு கேட்குறாங்க. நான் இன்னொரு தடவை பார்த்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சார், அந்த பொண்ணு கூட ஒரு டிவியில் தான் வேலை பார்க்குற மாதிரி எனக்கு நம்ம கேள்விப்பட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை சார், வந்தால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் அங்கேருந்து கிளம்புறாங்க போலீஸ்காரங்க. இப்போ போலீஸ்காரங்க அந்த இவமேரியாவோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபோட்டோவை மட்டும் ஜூம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜூம் பண்ணி பார்த்ததுல அங்கே COVID-19க்காக மாஸ்க் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வாரணாசியில் ஃபர்ஸ்ட் டெத் ஆன அப்போ தான் இந்த மீட்டிங்கே போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி 2019 இவமேரியா இறந்துட்டாங்க. ஆனால் கோவிட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுன்னா அதனோட விழிப்புணர்வு ஏற்படுத்தினது 2020. அப்போ இவமேரியாவை கொலை பண்ணிட்டு அவளோட போனை எடுத்துட்டு போயிட்டு அங்கெல்லாம் போட்டோஸ்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்காங்க. எதுக்காகனா இவமேரியா வந்துட்டு உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சுக்கணும். அப்போ குறிப்பிட்ட இந்த 7 மாசத்துக்குள்ள இவமேரியா கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த அவங்க அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கிற போலீஸ் டீம்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. சார், நீங்க சொல்றத படி வச்சு பார்த்தா 2020 லாக்டவுன்ல அங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஸ்டேட்ல இருந்து போனவங்கள நம்மளோட உதவியால அங்க இருக்கிறவங்கள 2 பஸ் வச்சு தான் நாங்க கூட்டிட்டு வந்தோம் நம்ம ஸ்டேட்டுக்கு. அதனால கோவிட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். அப்போ நிறைய பேரோட டீட்டெயில்ஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ வந்தவங்கள்ட்ட நம்ம கேட்டா இவமேரியா யாராவது பார்த்துருப்பாங்களான்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் முயற்சி பண்றாங்க. அதுல ஒரு லிஸ்ட் யாருதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு வயசானவர் இருப்பார் இல்லையா, அவரோட பேருமே வருதுங்க. ஸோ அவரை போய் நம்ம ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட இவமேரியான்னு சொல்லிட்டு நீங்க வந்த பஸ்ல யாருன்னா வந்திருக்கீங்களா, பாத்தீங்களா சொல்லும்போது நல்லா பார்த்தனே, எனக்கு தெரியுமே, என் பக்கத்துல தான் உட்காந்துருந்தா, அவ ரொம்ப நல்லா பேசிட்டு வந்தோம்ப்பா, ஜாலியா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இப்போ இவமேரியாவோட போட்டோவை அந்த வயசானவர்கிட்ட காமிக்கிறாங்க. இவளா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லையே இந்த பொண்ணு இல்லையா, அந்த பொண்ணு வேற மாதிரி இருந்தா, ஷார்ட்டாலாம் ஹேர் கட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ இவமேரியாவை கொலை பண்ணிட்டு அவங்களோட கெட்டப்ல ஒரு பொண்ணு தான் சுத்திக்கிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சரி, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எங்கேயாவது நீ பார்த்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பார்த்திருக்கனே, நம்ம நாட்டிலே பார்த்திருக்கனே, எங்கேயோ பார்த்தா ஆனால் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஞாபகம் வந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நம்பர்லாம் கொடுக்குறாங்க. சரி, நான் அந்த ஆளு ஒரு 500 ரூபாய் காசு கொடு, கொஞ்சம் போட்டாக்கா ஞாபகம் வந்தா உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு திரும்பவும் அந்த ஆள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திரும்ப ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் நம்ம ஹீரோ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கொலை பண்ணது யாருன்றது நமக்கு தெரியாது, கொலை பண்ணவன் யாருன்னு நமக்கு தெரியாது, அதுக்கான எந்த எவிடன்ஸ் இல்லை. ஆனால் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் கொலையாளியை கொலை பண்ணிட்டு துண்டு துண்டா அந்த பார்ட்ஸ் எல்லாம் வேற வேற இடத்துல போய் போட்டிருக்கான். போட்டதால நம்மளை என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனால் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ கொலை பண்ணவன் ஒரு ஆண் கிடையாது, 100% ஒரு பொண்ணு தான் கொலை பண்ணியிருக்கா. அதுவும் ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணியிருக்கிற ஒரு பொண்ணால மட்டும்தான் அவளை கொலை பண்ணியிருக்கணும். கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவ் என்னவா இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க கேட்கும்போது அதுக்கான காரணத்தை இன்னும் ஒரு 72 மணி நேரத்தில் அந்த கில்லரை நம்ம பிடிச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் கிட்ட நெருங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரு திரும்ப கிராஸ் கொஸ்டின் கேட்கிறாரு. இறந்து போன பொண்ணோட போனை 7 மாசம் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு அந்த கில்லருக்கு அப்படி என்ன யூசேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திடீர்னு ஒரு பொண்ணு காணாம போச்சுன்னா அவங்க ரிலேட்டிவ் மத்தியில கொஞ்சம் சந்தேகம் வரும், போலீஸ் கம்ப்ளைண்ட் வரும், அதனால தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி அவளோட போனை எடுத்துட்டு நாங்க யாத்திரைக்கு போறோம்னு சொல்லிட்டு போனதால அப்பப்போ வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு அவங்கள நான் உயிரோட இருக்கேன், ஆக்டிவ்ல இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. சோசியல் மீடியாலயும் நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டு அக்கௌண்ட்டும் ஆக்டிவா வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எதுவே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ 72 மணி நேரத்தில் பிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னார் இல்லையா, இப்போ அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அந்த ஹாஸ்டல் வார்டன் தான் கால் பண்றாங்க. சார், அன்னைக்கு வந்துட்டு உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு விசாரிச்சான்னு சொன்னால சார், அந்த பொண்ணு டிவி சேனல்ல தான் சார் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் போட்டோ இங்க இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தனியாக ஒரு காஃபி ஷாப்ல தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான்
நான் இந்த மாதிரி வீட்டு வாடகைக்கு தான் வந்தேன், அந்த வீட்டில் நிறைய அமானுஷ விஷயம்லாம் நடந்துச்சு. ஸோ அது மூலியமா நான் விசாரிக்க போகும்போது எனக்கு ஏகப்பட்ட தகவல்லாம் கிடைச்சிது. அந்த பொண்ணோட பேரு இவா மேரியா. ஸோ அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நடந்தது மிகப்பெரிய ஏதோ ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அதுதான் என்னால் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல அப்படி சொல்லி இந்த பொண்ணு சொல்றதை பார்த்து நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆகுது. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு நாங்கள் கண்டுபிடிச்ச மாதிரியே நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த வயசானவர் தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்ட எதையோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து நேராக வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த கொலையாளியோட முக்கியமான விட்னஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ அவங்க யாருங்கிறது அவங்கள பற்றினோட முழு டீட்டெயில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சொல்லி அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுதுங்க. என்னன்னு பார்த்தாக்கா இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோயின் கூட பழகிட்டு இருந்தாங்களா ஒரு வக்கீல் அம்மா. ஸோ அந்த வக்கீல் அம்மாவை தாங்க காமிக்கிறாங்க அந்த ஃபோட்டோவில். அப்படியே இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த வக்கீல் அம்மா நம்ம இவா மேரியாவை காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. பயங்கரமான மழை. அந்த டைமில் தான் நம்ம இவா மேரியாவுக்கு நம்ம வக்கீல் அம்மா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் ஊருக்கு போகிறேன், என்னோட சொத்து நகை எல்லாத்தையுமே எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு எங்கள் அப்பா முகத்தில் இருக்க சந்தோஷத்தையாவது நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்ஷன் வந்துட்டு இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்களோட ஃபேமிலியே மீறி வந்து நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம வக்கீல் அம்மாவும் இதை பாரு, இதுக்கெல்லாம் நீ அழுகாத, எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு 38 பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்தாரு, ஆனால் அதை முடிக்க முடியாமல் அவரும் பாதியில இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு அந்த பில்டிங் கான்ட்ராக்டை என்னால் முடிக்கவே முடியல, பணத்துக்கு நான் ரொம்ப பிரச்சனை அவதிப்படுறேன், ஆனால் உங்ககிட்ட பணம் எல்லாமே இருக்கு, நீ ஏன் அதையே நினச்சி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மாசத்துல நான் இந்த பில்டிங் கான்ட்ராக்ட்லாம் முடிச்சு சாவி எல்லாம் அவங்க கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போதே ஒரு டிராஃபிக்ல நிற்கிறாங்க. அங்கே தான் அந்த இவா மேரியோட ஹவுஸ் ஓனரை வந்து கூப்பிட்டுருப்பாங்க, ஆனால் காதிலே விழுந்திருக்காதுங்க. ஸோ அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவா மேரியா கிட்ட இன்னைக்கு நைட்டு நீ எங்கேயும் போக வேணாம், என் வீட்டிலே ஸ்டே பண்ணு, கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, அதுக்கப்புறம் நீ ஊருக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம இவா மேரியா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேக் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பேக் முழுக்க பணமும் டாக்குமெண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி கிட்ட இருக்கு. இந்த பணத்தை கூட நீயே கூட எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அந்த வக்கீல் அம்மா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷங்கிறது நம்மளா ஏற்படுத்திக்க தான் முடியுமே தவிர அது ஒருத்தவங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் கலந்து ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவா மேரியா கொஞ்சம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் வீட்டில் பாட்டெல்லாம் ஓவர் சவுண்டில் வச்சுட்டு இந்த வக்கீல் அம்மா எதையோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திங்க் பண்ண கொஞ்ச நேரத்தில் இவா மேரியா கழுத்தை ஒரு லைட்டால இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம இவா மேரியா இந்த வக்கீல் அம்மா முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ கிடைச்ச முடி தான் எவிடன்ஸ் எல்லாம் மாட்டிருக்கும். இப்போ இவங்களும் இவா மேரியாவை கழுத்தை இறுக்கி அங்கேயே கீழே தள்ளி கொலையும் பண்ணிடுறாங்க. இவா மேரியா இறந்து போறாங்க. அப்படியே இந்த வக்கீல் அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை அப்படியே தர இழுத்துட்டு பாத்ரூமுக்கு போறாங்க. இந்த கட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போய் துண்டு துண்டா அறுத்துருக்காங்க போல பாத்ரூம்ல வச்சு. ஒவ்வொரு பார்ட்ஸா எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்போஸும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் நம்ம ஹீரோயின்கிட்ட காரில் கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்பதான் சொல்றாங்க, நீங்க எப்படி சார் அந்த வக்கீல் அம்மா தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த கேஸோட முதல் குற்றவாளியே ஒரு பொண்ணுங்கிறத தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், அதுவும் ஷார்ட்டாக ஏர் கட் பண்ணியிருக்கிற பொண்ணு தான் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் நம்ம ஹீரோ கிட்ட வந்தது இல்லையா, அந்த வயசானவர் தான் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அந்த பொண்ணை வந்து நான் கோர்ட்டில் பார்த்தா அந்த பொண்ணு ஒரு வக்கீல் அப்படிங்கிற மாதிரி பேரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போதான் நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியே திரும்பவும் அந்த இவ மேரியாவை கட் பண்ண அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஏரியிலையும் குளத்துலையும் அங்கங்க ஒவ்வொரு இடமா போட்டாங்க. அந்த கையை மட்டும் ஃபாரஸ்ட்ல போட்டதால அந்த கையும் இப்போ சிக்கிக்கிச்சு. ஆனாலும் இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒரு சாதாரண ஆளாவே இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு எதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னா இவா மேரியாவை டைவர்ஸ் வாங்கி கொடுக்கும் போதுமே அவங்க அப்பா வரதட்சணை கொடுத்த அந்த 2 கோடி ரூபாய் சொத்து திரும்ப எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இவா மேரியா கேஸ் போட்டு அந்த சொத்தை முழுக்கையும் பணையும் நகரையும் வக்கீல் அம்மா இவா மேரியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பணத்து மேல இருந்த ஆசையால தான் அவளை கொலை பண்ணியிருக்கிறாங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம இவா மேரியாவோட ஆதார் கார்டில் போட்டோஸை மட்டும் இந்த வக்கீலோட போட்டோவை வச்சு சீட்டிங் பண்ணி டூப்ளிகேட்டாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை வச்சு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாவோட சட்டத்தோட வழியுமே ஓட்டையுமே அவங்களுக்கு தெரியுங்கிறதால அதை வச்சு பயன்படுத்தி அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற இடத்தையுமே வித்துட்டாங்க. அதனால யாருக்கும் பெருசாக சந்தேகம் வரல. அது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கிட்டையுமே கனெக்டில் இருக்கிற மாதிரியும் அப்பப்போ வாட்ஸ்அப்பில் மட்டுமே ரிப்ளை பண்ணிக்கிட்டோம். அதனால அந்த பொண்ணு வாரணாசி போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதே மாதிரி இந்த பொண்ணும் அந்த வக்கீலும் வாரணாசிக்கு போய் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ வாரணாசியில் போய் போட்டோஸ் எடுத்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு அந்த போன் அங்கேயே தண்ணியில் போட்டாங்க. இவ்வளோ விஷயமே பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறா. ஸோ கடைசி வரைக்கும் நம்மளால யாருமே டச் கூட பண்ண முடியாதுன்னு சொல்லி நினைச்சிருக்கிற ஒரு பொண்ணு தான் கடைசியாக லாக்டவுன் அப்பா அங்கிருந்து பஸ்ல வந்திருக்கிறாங்க. அந்த பஸ்ல தான் அந்த வயசானவர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இவ மரியா பேர்லயே அங்கிருந்து கிளம்புனதால இப்போ அவ மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ அங்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இப்போவும் அந்த வக்கீல் அம்மா
எல்லாம் உன் வீட்டுக்கு தான் போவாங்க. ஏன்னா அந்த கேஸை பற்றின ஃபைல்லாம் நீ டாக்குமெண்ட்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பேசணும்னு சொன்ன இல்லையா, அப்போ கண்டிப்பாக அதை அழிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே இப்போ அந்த பொண்ணு வக்கீல் அம்மா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தாங்க வராங்க. வீட்டுக்கு வந்து அவள் ரெடி பண்ண ஃபைலை எல்லாத்தையும் எடுக்கலாம்னு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா பவர் எல்லாம் கட்டாயி மின்ன ஆரம்பிக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜ் பயங்கரமாக சத்தம் போடுது. சத்தம் போட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து ரத்தமும் வருது. இதை பார்த்து இந்த வக்கீல் பொண்ணு பயங்கரமாக பயந்துக்கிட்டே போய் அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாங்க. அந்த ஃப்ரிட்ஜ் முழுக்க இந்த பொண்ணு எப்படி வெட்டி அதனோட சடலத்தை பாட்டாக வச்சிருந்ததோ அதே மாதிரி தாங்க இப்போ அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் இருக்குது. இதை பார்த்த உடனே பயந்து அலறி அடிச்சு போகிறாங்க. இப்போ அந்த பொண்ணு கத்துற சத்தம் மட்டும் தான் கேட்குது. அப்படியே இருட்டும் போகுது. இப்போ அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. இப்போ மீடியா போலீஸ்காரங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா ஃப்ரிட்ஜ் வெடிச்சு தான் அந்த வக்கீல் அம்மா இறந்து போயிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து இப்போவாது நம்புறீங்களா சார், அந்த ஆன்மை தான் அவளை கொண்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இயற்கையை நான் நம்புறவன். ஸோ இந்த பொண்ணுக்கு இதுதான் நடந்துச்சுங்கிறத எனக்கு தெரியும். ஆனால் ஃப்ரிட்ஜ் வெடிச்சு தான் இறந்துருக்குங்கிறது என்னோட யதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிறது கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நைட் டைம்ல காமிக்கிறாங்க. அந்த சின்ன குழந்தை அந்த பொம்மை சரியாயிடுச்சு, கண்ணெல்லாம் சரியாயிடுச்சு சொல்லி அந்த பொம்மை கூட வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பவும் அங்கே உட்காந்துருக்கும் போது மேலே அவங்களோட அக்கா போட்டோ இருக்கு இல்லையா, அது அப்படியே விரிசல் விட்டு உடைய ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் அந்த பேய் ஓடுற பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கண்ணு திரும்பவும் ஏதோ வித்தியாசமா காமிக்குதுங்க. ஐ மீன் பார்ட் 2க்கான லீடு கொடுத்து இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட கதையில மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.